அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனேயே தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மின்வெட்டு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஆட்சியர் அலுவலகத்தில் மின்வெட்டு ஏற்பட்டு இருளில் மூழ்கியதால் அரசு ஊழியர்கள் செல்போன் டார்ச் வெளிச்சத்தில் பணிபுரியக்கூடிய அவலம் ஏற்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். இன்னைக்கு குறைதீர் கூட்டத்தின் நாளும் அதுவுமாக அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. எப்படி நிலைமையை சமாளித்தார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். சிவகங்கை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரத்தில் முதல் நாள் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெறுவது வழக்கம் போல் இன்று மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்திற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் அந்தந்த மக்கள் தங்களுடைய மனுக்களுக்கு அளிப்பதற்காக அந்த கூட்ட அரங்குக்கு வந்தாங்க. நாளை முதலே அங்க மின் இணைப்பு மின்சாரமானது துண்டிக்கப்பட்டதால் அங்க அங்க இருக்கக்கூடிய கூட்டரங்கானது இருளில் மூழ்கி இருந்தது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்புரை அங்கு எந்த விதமான மின் ஏற்பாடோ அல்லது மாற்று உபகரணம் மூலமாக மின்சாரமோ வழங்கப்படாததால் இந்த இருட்டுல அந்த பயனாளர்களுடைய தங்களுடைய மனுக்களை கொண்டாந்து அவங்க கூட்டரங்குல பதிவு பண்ணக்கூடிய நிலையில அரசு அலுவலர்கள் டார்ச் வெளிச்சு செல்போனோட டார்ச் வெளிச்சத்துல அந்த பயனாளிகளுடைய பெயர்களை குறித்துக்கிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பல மணி நேரமா அங்கே மின்சாரம் வழங்கப்படாதால் மக்கள் குடியிருப்பு கூட்டமும் கூட தாமதமாக தான் தொடங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல ஜெனரேட்டர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இருந்தும் மக்களுடைய முக்கியமான அடிப்படை தேவையான அந்த மின்சார தேவையை தொடர்ந்து மின் இணைப்பு பாதிக்கப்படுவதனால அலுவலர் பல மணி நேரம் மின்சாரம் இல்லாமே பணி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதே போல அரசு மருத்துவமனையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்படுறதுனால நோயாளிகள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாடுறாங்க. குறிப்பா சிவகங்கை மாவட்டத்துல தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட ஆட்சியர் வளாகம் அப்படி பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுறதுனால பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசு இதுக்கு உரிய கவனம் செலுத்தி மக்கள் இடையூறு இல்லாமல் இந்த மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.